ஸ்தோத்திரம், திருவார்த்தை ஈந்தவரே ஸ்தோத்திரம், பரிசுத்த ஆவியே ஸ்தோத்திரம், பரிந்துரை செய்பவரே ஸ்தோத்திரம், திரியேக தேவனே ஸ்தோத்திரம், திருவார்த்தை ஈந்தவரே ஸ்தோத்திரம், பரிசுத்த ஆவியே ஸ்தோத்திரம், பரிந்துரை செய்பவரே ஸ்தோத்திரம், அனலாவி மழையினால் நிறைத்திடும், அருளாசி தந்து வழி நடத்திடும், அனலாவி மழையினால் நிறைத்திடும், அருளாசி தந்து வழி நடத்திடும். டியர் ஃப்ரெண்ட்ஸ், அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே நாம் தியானிக்கும்படி கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு திருத்துவம், அது தெய்வீக அன்பின் ஐக்கியத்தின் வெளிப்பாடு. திருத்துவத்தை குறித்து விளக்கம் சொல்வதற்கு இந்த பதிவிலே நம்ம வாய்ப்பில்லை. ஆனால் திருத்துவத்திலே காணப்படுகிற ஐக்கியம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஐக்கியம் எனக்குள்ளும் ஆண்டவருக்குள்ளும் காணப்பட வேண்டும். அதுதான் திருத்துவம் கற்றுக் கொடுக்கின்ற மிகச்சிறந்த போதனை. தேவன் ஒருவரே என்பதிலே ஐயமே கிடையாது. ஆண்டவர் ஒருவர் தான், கடவுள் ஒருவர் தான். அவருடைய ஆழ்த்தத்துவங்கள் பிதா, குமாரன், பரிசுத்தாவி என்று இருக்கிறது. அந்த மூவருக்குள்ளும் இருக்கின்ற அந்த ஐக்கியம் இருக்கே, அந்த ஐக்கியம்தான் இன்றைக்கி எனக்கு கொடுக்கப்படுகிற மாதிரி. மற்றவர்களை போட்டு நாம் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. குமாரனாய் இயேசு கிறிஸ்துவிடத்தில் செய்ய முடியாத ஒரு காரியம் இருந்துச்சு. அது என்னென்னா, தன்னுடைய பிதாவிடத்தில் கொண்டிருக்கிற உறவை துண்டித்து கொள்ள அவரால் முடியாது. அதே போல தான் நானும் நீங்கள் இருக்கணும். திருத்துவ தெய்வம் ஒருவருக்குள் ஒருவர் கொண்டிருக்கின்ற அந்த ஐக்கியம் பிரிக்கவே முடியாது. அதுபோல் நானும் திருத்துவ தெய்வத்தின் மேல் வைத்திருக்கிற அந்த ஐக்கியத்தை, கொண்டிருக்கிற ஐக்கியத்தை உலகத்தின் ஈர்ப்புகள் என்ன பண்ணிடக்கூடாது, பிரித்து விடக்கூடாது. அதுதான் இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான படம். மற்றபடி ஆழமாக சென்று அதை தியானிப்பதை காட்டிலும் அது கற்றுக் கொடுக்கிற மிக முக்கியமான ஒன்று ஐக்கியம், அன்பின் ஐக்கியம், தெய்வீக அன்பின் ஐக்கியம். எனக்குள்ளும் ஆண்டவருக்குள்ளும், நான் வழிபடுகிற ஆண்டவருக்குள்ளும் அந்த ஐக்கியம் இருக்கணும். சாதாரண சில்லறை காரியங்களுக்காக இந்த ஐக்கியத்தை விட்டுவிடுவேன் என்றால் நித்தியத்துக்குள்ளே நான் பிரவேசிக்க முடியாது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தனக்காக அழுத ஒரு சம்பவம் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, கெத்செமனே தோட்டத்தில் லூக்கா 22:44 இயேசு மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார். அங்கே அவர் கண்ணீர் விட்டு அழுதிருக்கிறார். மிகுந்த வியாகுலம்ங்கிற பொழுது கண்ணீர் விட்டு அழுகிறார். அது ஒன்று தான் அவருக்காக அவர் ஜெபித்த நேரம். ஏன் அப்படின்னா, அவர் மரணத்தை விரும்பவில்லை. மரணத்தை விரும்பவில்லைன்னு சொன்ன உடனே சரீரப்பிரகார மரணத்தை பற்றி அவர் பயப்படவே மாட்டார். சரீரப்பிரகாரம் மரணம் அவர் தடுத்து நிறுத்துங்கன்னு சொல்லலை. ஆவிக்குரிய மரணத்தை அவர் விரும்பலை. ஆவிக்குரிய மரணம் எனக்குள்ளே நிகழ்ந்துச்சுன்னா பிதாவோடு கொண்டு இருக்கிற ஐக்கியத்தை நான் விட்டு இழந்து போய்விடுவேன். அது என்னாலே முடியவே முடியாது. ஆகையாலே தான் எபிரேயர்கள் எழுதினபடி கடிதத்தில் 5:7 அதை குறித்து சொல்லும் பொழுது, இயேசு மாம்சத்தில் இருந்த நாட்களிலே தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணினார். இந்த மரணம் என்பது சரீர மரணம் அல்ல. பாவத்தினாலே, பாவத்தை பிறருடைய பாவங்களை சுமப்பதினால் வருகின்ற ஆவிக்குரிய மரணம். இந்த மரணம் என்ன பண்ணுதுன்னா, பிதாவோடு கொண்டிருக்கிற உறவை கட் பண்ணுது. அந்த கட் பண்ணுறத இயேசு கிறிஸ்து சிறிதும் விரும்புகிற, ஆகியால் தான் கண்ணீர் விட்டு ஜெபிக்கிறார். அப்போ பிதாவோடு எவ்வளவு ஐக்கியத்தில், அன்பின் ஐக்கியத்தில் இருந்திருக்கிறார் குமாரனானவர் என்பது நமக்கு பெரிய ஒரு சவால். அதே போல் தான் நானும் நீங்களும் இருக்கணுங்கிறத கற்றுக் கொடுக்கிறார். இந்த திருத்துவம் என்பது தெய்வீக அன்பின் ஐக்கியத்தின் வெளிப்பாடு. நான் செய்கிற சின்ன சின்ன காரியங்கள்
பாவத்தின் காரியங்கள், சுயத்தின் காரியங்கள் பிதாவோடு கொண்டிருக்கிற, குமாரனோடு கொண்டிருக்கிற, பரிசுத்தாவியோடு கொண்டிருக்கிற உறவை முறிக்கும் என்றால் அதைவிட இழப்பு வேறு எதுவுமே இல்லை என்பதை உணர்கிற அளவிற்கு ஆன்மீக வாழ்க்கையில் நான் வளர வேண்டும். திருத்துவம் என்று சொல்லும் பொழுதெல்லாம் நினைவு கூற வேண்டியது அதற்குள்ளே இருக்கிற ஐக்கியம். அந்த ஐக்கியம் எனக்குள்ளும் இருக்க வேண்டும். இன்றைக்கு சின்ன பதவிக்காக அந்த ஐக்கியத்தை இழந்து போகிறேன். சின்ன பணத்திற்காக, பதவிக்காக, ஏதோ ஒரு உலகத்தின் காரியங்களுக்காக, நிரந்தரமற்ற காரியங்களுக்காக இந்த பிதாவோடு குமாரனோடு கொண்டிருக்கிற ஐக்கியத்தை நான் முறித்து கொள்வேன் என்றால் யூதாஸ் காரியத்தை விட நான் மோசமானவனாக இருப்பேன். யூதாஸ் காரியத்தை 30 வெள்ளிக்காசுக்காக பிதாவோடு குமாரனோடு பரிசுத்தாவியோடு கொண்ட ஐக்கியத்தை முறித்து போட்டான். அதை விட விலை குறைவான காரியங்களுக்காக, மதிப்பு குறைவான காரியங்களுக்காக இன்றைக்கு நான் பிதாவோடு குமாரனோடு பரிசுத்தாவியோடு கொண்டிருக்கிற ஐக்கியத்தை முறித்து கொண்டிருப்பேன் என்றால் இந்த திருத்துவ தெய்வத்தை வழிபடுகிற இந்த நாளிலே மீண்டுமாய் ஒன்று சேருவோம், ஒருவருக்கொருவர் ஐக்கியம் கொள்வோம். அதன் மூலமாக திருத்துவ தெய்வத்தின் ஐக்கியத்தை பலப்படுத்துவோம். அந்த ஐக்கியத்தை நாமும் பெற்றுக்கொள்வோம். நிச்சயமாக ஒருவருக்கொருவர் அன்பின் வெளிப்பாடாக பேதுருவை பார்த்து சொல்கிறாரே, நீ என்னிடத்தில் அதிகமாக அன்பு வைத்திருக்கிறாயான்னு சொல்லி, அந்த தெய்வீக ஐக்கியத்தின் வெளிப்பாடு எனக்குள்ளும் உங்களுக்குள்ளும் காணப்படணும். சபை முறிவு, சபையிலே காணப்படுகிற பிளவுகளுக்கு காரணம் இந்த திருத்துவ தெய்வத்தின் ஐக்கியம் எனக்குள்ளும் உங்களுக்குள்ளும் இல்லை. அதனால் வந்தால் இந்த உறவு முறிவு. இந்த ஐக்கியத்தை நான் பலப்படுத்திக் கொள்வேன் என்றால் சக மனிதரோடு கொண்டிருக்கிற ஐக்கியத்தில் பலப்படுவது எளிதாக இருக்கும். அப்படிப்பட்ட ஐக்கியத்தில் பலப்படுவோம். திருத்துவ தெய்வத்தை உயர்த்தி கொண்டாடுவோம். ஆமென்.